வணக்கம். நான் கௌரி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டோட ப்ரொப்ரைட்டரிஸ் பேசுகிறேன். அதாவது நான் இந்த ஊரில் 24 இயர்ஸாக டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இந்த தடவை போடுறேன். அதாவது டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து எக்ஸாமுக்கு அனுப்பிட்டுருக்கோம். இப்போ 6th பாஸ் ஆனாலே ப்ரீ ஜூனியர்னு ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க வந்துட்டு டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன்சி அவங்க வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த அக்கௌண்டன்சி வந்து நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காக வந்து படிப்பாங்க. ஆனால் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், நல்லா படிக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ அதே மாதிரி 6th பாஸ் ஆனாலே டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நம்ம வந்து ப்ரீ ஜூனியர் எக்ஸாம் எழுதலாம். தென் நெக்ஸ்ட்டு 8th பாஸ் ஆனவங்க டைப்ரைட்டிங் லோயர் கிரேட் எழுதலாம், அதாவது ஜூனியர். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதே அந்த கோர்ஸ் முடிச்சோடனே ஜூனியர் முடித்தவங்க 8th பாஸ் ஆனவங்க ஜூனியர் முடித்த உடனேயே சீனியருக்கு வந்து போயிடலாம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து எழுதலாம். 10th முடிச்சுட்டு தான் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு இன்னும் கூட இப்போ கூட ஒரு சிலருக்கு அந்த ஒப்பீனியன் இருக்குது. அதாவது தெரியறதில்ல, அவங்களுக்கு தெரியறதில்லைன்னா நாங்கள் வந்து இன்னும் எடுத்து கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி இருக்குது. யாராவது அட்மிஷன் வந்தால் பேசணும், நிறைய பேசணும். பேசினாதான் எல்லாமே பண்ண முடியும். வந்தீங்களா வாங்க உட்காருங்க, பேர் என்ன ஊர் என்ன அது மட்டும் கேட்டுட்டு பேசாமல் விட்டுறக்கூடாது. இப்போ டைப்ரைட்டிங் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க படிக்கலாம். அந்த டைப்ரைட்டிங்கால் என்ன யூஸ் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் தான் கீபோர்டு நல்லா ஆப்ரேட் பண்ணுறேன், ஒரு விரல ஆப்ரேட் பண்ணுற ஆளுகள் நிறையா இருக்கிறாங்க. அது அப்படி இல்லை, ப்ரொசீஜராக தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ப்ரொசீஜராக பழகணும். பழகிட்டால் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி போத் ஹையர் முடித்தா அதுக்குள்ளே 10th வந்துடுவோம். போத் ஹையர் முடிச்சுட்டு நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாம். ஷார்ட் ஹேண்ட் படித்தா ரொம்ப வேல்யூ, உடனே வேலை கிடைக்கும். வேலைக்காக படிக்கிறத விட நல்ல ப்ரொனன்சியேஷன் நல்லாயிருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய வரும். நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அந்த பிட்மன் ஷார்ட் ஹேண்ட் புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய வேர்ட்ஸு அதெல்லாம் பார்த்தா ஒரு சிலதெல்லாம் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுனா முதல்லையே கொஞ்சம் நல்லா தெளிவாக இருந்தால் தான் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். ப்ரொனன்சியேஷன் நல்லா வரும். அதனால் ஷார்ட் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் படிக்கலாம், ரெண்டுமே படிக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனா 10th பாஸ் ஆகிட்டு ஏதாவது ஒரு ஜூனியர் கிரேடு இப்போ அது படிச்சிட்டோம்னா நம்ம வந்து COA எக்ஸாம் வந்து எழுதிடலாம். அது வந்து 120 hours கிளாஸு. அதுவும் எங்கள் பயிலகத்தில் நாங்கள் நடத்துகிறோம். எங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நடத்திட்டுருக்கோம். அதே மாதிரி அது முடிச்சுட்டு COA முடிச்சுட்டு இந்த TNPSCக்கெல்லாம் வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லோயர், அதாவது இங்கிலீஷ் லோயரோ தமிழ் லோயரோ ஏதோ ஒன்று முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஹையர் பண்ணணும். இது முடிச்சுட்டு COA படித்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பண்ண மார்க் நமக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஹிந்தி கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அதாவது ஹிந்தியில் எழுத படிக்க பேச எடுக்கிறோம். அதே மாதிரி பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் கிளாஸ் எடுத்துறோம். பரீட்சா கிளாஸ் எடுக்கிறோம். அது ஸ்கூலில் நடத்துகிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு. பரீட்சாலேருந்து பிரவீன் வரைக்கும் எடுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு ஸ்போக்கன் ஹிந்தி எடுக்கிறேன். எப்படி பேசுகிறது, எப்படி கம்யூனிகேட் ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது நிறைய பேருக்கு புரியுது, ஆனால் என்னால் பேச முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. தப்போ சரியாக பேசுங்க. தப்பாக தான் வரும். எல்லாம் பிறக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுட்டு பிறக்கிறதில்ல. தப்பாக வந்தால் வரட்டு, நம்மளை யாரும் ஒன்றும் திட்ட போகிறதில்ல. ஏன்னா அவங்க கேட்குறவங்க கொஞ்சம் என்னடா இது இப்படி சொல்கிறான்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாகும். ஒரு நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க. சரி இவங்களுக்கு அரைகுறையாக தெரிஞ்சிருக்காங்க, கால்வாசி கூட தெரியல அப்படின்னு. யாரும் நம்மளை ஒன்றும் திட்ட போகிறதில்ல. தப்பாக தான் வரும். ஆரம்பத்தில் எல்லாமே தப்பாக தான் வரும். என்கிட்ட வரும்போதே பசங்க சொல்லுவாங்க, எனக்கு ஹிந்தி ஒன்றுமே தெரியாதுங்க, ஒரு லெட்டர் கூட தெரியாதுங்க அப்படிம்பாங்க. நான் கேட்பேன், பிறக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுட்டா வந்தோம், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் வர்றீங்க, தெரியப்படுத்துறதுக்காக தானே நாங்கள் இருக்கோம், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து பரவாயில்ல, நம்ம வந்து மட்டும் அப்படியா ஒன்றுமே தெரியாதா, ஸ்கூலில் கூட படிக்கலையா, இதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது அவங்ககிட்டலாம். ஒன்றும் கவலைப்படாதுப்பா, நான் இருக்கேன், நீ தைரியமாக வா, ஒரு நோட்டு பேனா மட்டும் எடுத்துகிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் சிலபஸ்ஸு, மெட்ரிகுலேஷன், CBSE இதெல்லாம் கிளாஸ் எடுத்துறோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய படிங்க, படித்தாதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்.
ஏன்னா நம்ம எங்காவது இன்டர்வியூ போனோம்னா என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும்னு கேட்குறாங்க. எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்தார் என்கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா MBA படிச்சிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிப்பா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஹிந்தி தான்ப்பா எனக்கு தெரியும், இங்கிலீஷ் வந்து தெரியும், ஆனாலும் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது. எந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து ஒரு ஸ்கூல் பேரை சொன்னார். ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் தான் எங்கள் ஊர் பக்கத்தில். அதாவது அவர் வந்து எல்கேஜியிலிருந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் படிச்சிருக்காரு. MBA எல்லாமே இங்கிலீஷ் தான் எடுத்து படிச்சிருக்காரு. ஏன்ப்பா உன்னால் பேச முடியாதான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னாம்மா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ மனப்பாடம் பண்ணி கொண்டு போய் நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன். நான் புரிஞ்சே படிக்கலை, மனப்பாடம் பண்ணி அப்படியே பழக்காயிருச்சு. அப்புறம் MBAலாம் படிச்சிருக்கேன், எப்படி என்னால் பேசாமல் இருக்க முடியும்? பேசுவேம்மா, அவங்க பேசினா புரிஞ்சுக்குவேன். பட் என்னால் வந்து திருப்பி பேசுறக்கும் போது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, அது நம்ம தப்பாக சரியாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. பரவாயில்ல, மீடியம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எந்த மீடியத்தில் படித்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும். எந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுனா முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராட்டம், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் போராடி தான் நான் வந்து வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஆண்டவன் என்னை மேலே உட்கார வச்சுருக்கான். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்னென்னா, நம்ம சொந்த தொழில் செய்யணும், யாருக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாது. சின்னதுலேருந்து அப்படி தான், யாருக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாது, யாருக்காவது 4 பேத்துக்கு வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு தொழில் பழகணும்னு நினச்சேன். பகவான் எனக்கு ஒரு இன்ஸ்டியூட்டை கொடுத்துருக்காரு. நான் அதனால் எந்த வேலை கிடைக்குதோ அதில் திருப்தியாக செய்யணும். அதாவது சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. ஐயோ அவங்க பாரு அந்த தொழில் போயிருந்தால் நாமளும் நல்லா இருந்திருக்கலாமோ, நம்ம ஏன் இப்படி வந்தோம். ஒருத்தர் அந்த மாதிரி சலிப்பாக பேசுவாங்க. அது சலிப்புகள் வர்றது தான். பட் என்ன கிடைச்சிருக்குதோ அதில் சைன் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ நல்லா படிங்க. நான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேன்னு வந்து திரும்பவும் சொல்கிறேன். நாங்கள் டைப்ரைட்டிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு ஹிந்தி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் தர்றேன். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறோம், பார்த்து படிங்க. கண்டிப்பாக COA கிளாஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து படிங்க. உங்களுக்கு தெரியாட்டி கூட தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து COA கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ஹிந்தி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வருவாங்க, படிக்கணும்னு ஈகர் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ சர்ச் பண்ணுறாங்க நெட்டில். அதே மாதிரி நாங்கள் வந்து COA புக்ஸ் வந்து நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதுமாதிரி DVD லக்ஷ்மி பிரசுரம் அவங்களோடது திருச்சியில் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஏஜென்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி டைப்ரைட்டிங் புக்ஸு, டைப்ரைட்டிங் ரிப்பன், ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன். 7502229186. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வாங்க. எல்லோரும் படிங்க, படித்து நல்ல வேலைக்கு போகணும். அதான் நம்மளோட எய்மாக இருக்கணும். வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், சாதிச்சாதான் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லது. நம்ம பிறந்த பிறப்புக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம உபயோகமாக இருக்கணும், நம்மளால் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க தேவை முடிஞ்சதுன்னா மறந்துடுறாங்க. பட் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே நன்றி மறப்பது நன்றன்று. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒருத்தர் நம்ம நம்பினாங்களா, அவங்கள நம்ம எப்போவுமே ஏமாற்றக்கூடாது, அவங்ககிட்ட போய் பேசக்கூடாது, நேர்மையாக நியாயமாக இருந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி.